நம்ம அடிக்கடி பழகணும். அவரோட ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். இயேசுவோட அப்பா பிதாவோட மட்டும் இருந்தால் போதாது. ஏன்னா அவர் தான் அந்த வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியானவருக்கு அதிகமாக விட்டு கொடுக்க தான் இணங்கத்தான் ஜீவன் பெருகும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகும். மாம்ச சிந்தையோ மரணம். மாம்சம் போராடுது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா போராடதான் செய்யும். நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ கடைசி வரைக்கும் மாம்சம் போராடிட்டே இருக்கும். மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லுது பாருங்களேன், ரோமர் 8. அப்போது மாம்ச சிந்தையை மேற்கொள்ளணும்னா ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுக்கணும்னா ஆவியானவரால் நிரம்பணும். ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா. எல்லா விஷயங்களுக்கும் அதுதான் பதில். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு பதில் ஆவியானவரின் கையில் தான் இருக்கிறது. அவர் தான் இயேசுவை காட்டுவார், இயேசுவை மகிமைப்படுத்தும்படி நம்ம நடத்துவார், பிதாவை வெளிப்படுத்துவார், இயேசுவை வெளிப்படுத்துவார். எல்லாம் செய்கிறதே அவர் தான். அதனால் ஆவியானவரோடு ஒரு தனிப்பட்ட உறவு. எவ்வளோ நேரம் அவரோட பேசுகிறீங்க, அந்நிய பாஷையில் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க வீட்டில், பலன் அதில் தான் வருகிறது. அதனால் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச பாட்டு, ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னை பொங்கி பொங்கி வா. நீங்கள் பாடணும். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற நதியை பார்த்து எனக்குள் பொங்கி வா. இந்த காலை வேளை புதிதாய் பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்து, இன்னைக்கும் தாகம் தீர்க்கிறார். பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே எங்களில் பொங்கி வாங்க ஆவியானவரே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்து, சொல்லுங்க சத்தமா, ஜீவ தண்ணீராம் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம். சந்தோஷமாக கைத்தட்டி. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் என் சபை தண்ணிலே எழும்பிட இந்த வேளை இறங்குங்கப்பா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் என் சபை தண்ணிலே எழும்பிட இந்த வேளை. ஆத்ம பாரமும் பரிசுத்தமும், ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரும் தாருமே, அவளுடன் பெற்றிடவே. நல்ல கைத்தட்டி. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில். எங்க பிள்ளைகளுக்குள்ள பொங்கட்டும் ஐயா. தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்ட நாம் முற்று
சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் திறக்கப்பட்டதாம் முற்று சிலுவையிலே ரட்சகரின் வெளிப்படுதே பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பாவக்கரைகள் பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் நல்ல கைதட்டி ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே பொங்கி பொங்கி வா கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே பரிசுத்தத்தை பயத்துடனே பரிசுத்தத்தை பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் மரங்களினால் ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீருக்கும் ஆற்று தண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்? ஆற்று தண்ணீர், கடல் தண்ணீர், கடல் தண்ணீர் உப்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது இல்லைன்னா பூமியே இருக்காதுங்கிறாங்க. கரெக்டாக கர்த்தர் வச்சுருக்காரு கடலை, இல்லைன்னா பூமி அதோட இடத்துல இயங்கவே இயங்காது. ஓகே. ஊற்று தண்ணீருக்கும் ஆற்று தண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்? ஊற்று தண்ணீர் ஃப்ரெஷ்ஷு, அப்போ தான் உள்ளேருந்து வருது. ஆற்று தண்ணீர் பல இடங்களில் ஓடி வருது, அழுக்கு கிழுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வருது. ஆற்று தண்ணீர் ரெண்டுமே குடி தண்ணீர் தான். ஆற்று தண்ணீரே நமக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை, மதுரையில் ஆற்று தண்ணீரே இல்லை. ஊற்று தண்ணீருங்கிறது அப்போ தான் உள்ளேருந்து வர்றது, அந்த ஊற்றில் இருக்கிறது, ஊற்றுலேருந்து வெளியே வருது. அதனால தான் இயேசு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, ஆவியானவரை ஊற்று தண்ணீர், ஜீவ ஊற்றுகள், ஜீவ நதிகள். ஜீவ ஊற்றுனா ஒவ்வொரு நாளும் புதுசு அது. ஏன்னா அந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக புதுசாக கொண்டு வரான் பிசாசு. அதனால் அந்த பலன் தேவைப்படுது, புது பலன். ஆவியானவர் பற்றின பாட்டுகள் எல்லாம் பாருங்கள், பரிசுத்தவான்கள் என்ன அழகாக பாடியிருக்காங்க. புது பலன் தாங்க, இன்னைக்கு வேண்டிய பலனை கொடுங்க, இன்னைக்கு நாங்கள் எதிர்நோக்குகிற அந்த பிரச்சனைக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு கொடுங்க. அதனால் புது பலன் தருகிறவர், புது ஊற்று தண்ணீராய் தாகம் தீர்க்கிறவர். சில நேரங்களில் எல்லாம் இருக்கலாம் பாருங்களேன், பணம் இருக்கலாம், எந்த குறையும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ள தாகம் இருந்துகிட்டே இருக்கும். மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே தெய்வத்தால் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு தாகம் இருக்கிறது. அதுதான் நமக்கு அட்வான்டேஜ். அந்த இடத்த தான் நம்ம இயேசுவால் நிரப்பணும். அதுதான் ஆத்ம பாரம் சொல்கிறது. ஆத்ம பாரம்னா வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்குள்ளே இருக்குது. தெய்வத்தால் மட்டுமே, அவருடைய பிரசன்னத்தால் மட்டுமே தாகம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, வெற்றிடம் உள்ளே இருக்கிறது. நமக்கு இங்கே வந்து தான், வீட்டில் என்ன தான் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, இங்கே நீங்கள் பாட்டு பாடி ஆராதிக்கும் போது தாகம் தீர்க்கப்படுகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக வரோம். ரொம்ப நாள் ஹாஸ்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வர பிள்ளை மாதிரி, ரொம்ப நாள் ஹாஸ்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு போகிற பிள்ளை எப்படி போகும்? எல்லா அழுக்கையும் தூக்கி பேக்கில் போட்டுக்கிட்டு வேகமாக ஓடி பஸ்ஸில் ஏறி, நீங்களே வர வேண்டாம் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு போகிறப்ப என்ன ஸ்பீடில் அப்படி வரணும் பாருங்களேன் சபைக்கு. ஏன்னா இங்கே தாகம், இது இன்னொரு வீடு, பரலோகம் அடுத்தது இதுதான். இங்கே தான் பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகத்தின் போர்ட்டல் இங்கே திறந்திருக்கிறது. அதனால தான் இது வானத்தின் வாசல். ஏல் பெத்தேல் நம்ம சொன்னால யாக்கோபு, வானத்தின் வாசல் இங்கே திறந்திருக்கிறது. அப்போது தாகம் தீர்க்கப்பட வேண்டிய நபர்களாய் நாம் இருக்கிறோம்.
எந்த உலக பொருளாலும் அந்த தாகத்தை தீர்க்கவே முடியாது. அவராலும், அவருடைய பிரசன்னத்தாலும், அவருடைய அன்பாலும், ஆவியானவரின் நேசத்தாலும் மட்டுமே. இன்னொரு பாட்டு, புது பாட்டில், என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடிக்கு நீக்குகிறவர். இந்த காலை வேளையில் என்ன வல்லடி? வல்லடினா வயலண்ட் பீப்புள். வயலண்ட் பீப்புள்னா வயலண்ட்னா பயங்கரமான ஜனங்கள், பயங்கரமானவர்கள், பிசாசினால் நிரப்பப்பட்டு நமக்கு எதிராக வந்து நம்மை மனமடிவுக்கு உள்ளாக்குகிறவர்கள். அப்போது அவங்களுக்கு நீக்கிறாராம். அவங்கள ஃபேஸ் பண்ணி அதை நம்ம அனுபவித்து, அந்த துன்பத்தை அனுபவித்து, கண்ணீரை அனுபவித்து வர்றது ஒரு விஷயம். நிறைய நேரங்களில் அவங்க நம்ம கூட நம்ம நேருக்கு வராதபடி, நம்ம முன்னாடி வராதபடி தள்ளிடுறார் அவங்கள. அதைத்தான் தாவீது சொல்கிறான், என்னை வல்லடிக்கு நீக்குகிறவர் உம் கரங்களால் தூக்கி. அவங்களோட உயரத்தை விட நம்மளோட உயரத்தை மேலே வச்சிடறாரு அவர், உன்னதத்தில் வச்சிடறாரு. அப்போ அவங்களால அந்த இடத்துக்கு வரவே முடியாது, அந்த உன்னதத்துக்கு. கர்த்தர் எவ்வளோ ஞானம் உள்ளவர், அவரும் ஞானம் உள்ளவர். அதனால் பிசாசு தொட முடியாத உன்னதத்தில் வச்சிருக்கிறாரு. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். ஜீவன் கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக கைத்தட்டி, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. நீங்கள் தான் பாடணும், நீங்கள் அவரை பார்த்து பாடணும், கைத்தட்டி பாடணும். சின்ன பிள்ளைங்களா கைத்தட்டணும், ஜாய் கைத்தட்டி பாட்டு பாடு. வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதி. சத்தமா, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்கள், உங்க சத்தம் கேட்கட்டும், வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்க, உங்க சத்தம் கேட்கணும், சத்தமா, வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டேன், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்து. சொல்லுங்க சத்தமா, ஆழத்தில் இருந்து என்னை உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ. சத்தமா, எதிரான யோசனைகள், இன்று உங்களுக்கு எதிரான யோசனைகள் அதமாக்கப்படுகிறது, நிறைவேற்றி நீ. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, மறைவிடமே, என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீக்கி உம் கரங்களால் உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொல்லுங்க சத்தமா, நீங்க சொன்னீங்க, இப்ப வார்த்தை சொன்னீங்க, ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே,
வல்லடிக்க நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான், தந்ததினால் நான், எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றேன், முள்ளுள்ள இடங்கள் சுமந்து கொண்டு, சொல்லுங்க, கரடான தூக்கி சென்றேன், முள்ளுள்ள இடங்கள் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்தது எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம். சத்தமா, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்க நீக்கி உன் கரங்களால் உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்க நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். எஸ் லார்ட், எங்களை பிழைக்க வச்சீங்க, ஜீவன் தந்தீங்க, ஜீவன். சத்தமா, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்க நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை. ஹல்லேலூயா. ஆதரவு, அடைக்கலம், மறைவிடம் அவர்தான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவோட அழகான ஒரு பாட்டு, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. இந்த பாட்டு பாடும்போது என்ன நினச்சி பாடணும்? உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்கள நினச்சி பாடணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த ஜெயிலேருந்து வந்த உடனே தான் பழைய ஏற்பாட்டிலே இந்த வசனம் வருது. நானும் என் வீட்டாரும் அவரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்க அப்படின்னு யோசுவா கேட்ட வசனம் வருது. நீங்கள் அவரை விசுவாசித்தால் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது அப்போஸ்தலரில் அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே வருது. அப்போது உங்கள் வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? வீட்டில் என்ன, நம்ம கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம். நாங்கள் சிஸ்டர்ஸ் பேரில் எப்போவுமே ஒரு ஜெப குறிப்பு அது பண்ணுவோம். என்னென்னா, உங்கள் வழியில் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்க பிள்ளைங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்ட்ஸ், அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் வழியில் உங்கள் கசின்ஸ், பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் எத்தனை பேர் இருக்காங்க? ரட்சிக்கப்பட்டும் கர்த்தரை சரியாக பிடிக்காமல், அண்டி கொள்ளாமல், இறுக பிடிக்காமல் பேர் கிறிஸ்தவங்களாக எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் தலைமுறையெல்லாம் ஒரு 9-10 தலைமுறைக்கு முன்னாடியே வேதத்தை பிடிச்சவங்க தான். ஆனால் ரொம்ப பேர் இன்னும் பேர் கிறிஸ்தவங்களாக தான் இருக்காங்க. ரொம்ப பேர் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியலை. வாழ்க்கை ரொம்ப வேகமாக கடந்து போயிடும் பாருங்களேன். வயசு போயிடும், ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அப்போது பணம் இருந்து எல்லாம் இருக்குது, ஆனால் கர்த்தரை பிடிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையின் முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோன்னு அர்த்தம். முக்கியமான சுவாசத்தை, ஜீவனை விட்டுட்டோன்னு அர்த்தம். அதனால் அவங்கள நினச்சி சொல்லணும், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உம்மக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம், கைவிடா தெய்வமே. அந்த வார்த்தை தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபாதரையை பாடும்போது, என்றைக்குமே அவர் கைவிடாதவர், இந்த
ரட்சிக்கப்படாதவங்களை கைவிடாமல் அவர் உங்களுக்கு பின்னே உங்கள் சபைக்கு கொண்டு வருவார், இந்த சபைக்கு கொண்டு வருவார். இந்த குடும்பங்கள்லையே எல்லா குடும்பத்திலையும் எல்லாரும் வரல. இன்னும் எல்லா குடும்பம் முழுசும் வந்தவங்க ஒரு 4-5 பேர் தான். இன்னும் ரொம்ப குடும்பங்கள்ல எல்லாரும் வரல. 1 பேர் வரீங்க, 2 பேர் வரீங்க. எல்லா குடும்பங்களுமே அப்படி இருக்கு. எல்லாரும் வந்தா இந்த இடமே போதாது இல்ல. அப்ப நம்மளே நம்ம குடும்பத்திலே ஆட்கள் இருக்காங்க. அதனால கைவிடாதவரே, கருணையின் சிகரமே, எங்க குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு வாங்கப்பா. எப்ப என்ன நடக்கும் தெரியலப்பா, எப்ப மூச்சு நிற்கும் தெரியல. மூச்சு நிக்கிறதுக்குள்ள உங்களை அறியணும்ப்பா, பரலோகத்துக்கு வரணும்ப்பா. அந்த பாரம் நமக்கு இருக்கணும். பாருங்களேன், அந்த பாரம் நமக்கு இருக்கணும். சந்தோஷமா கைத்தட்டி அந்த பாட்டு பாடலாம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உம்மைத்தான் நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியம். சத்தமா சொல்லுங்க அவரை பார்த்து, கைவிடா தெய்வமே, கைவிடாதவரே, எங்க குடும்பங்களை கைவிட்டாதீங்கப்பா. சீக்கிரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படிட்டு எங்களை முழுவதும் தருகிறோம், முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே உம்மைத்தான் நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வே. எபினேசர்,
அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களால எல்லாம் முடியும். வல்லவரே எல்ரோயி எல்ரோயி. முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு, முடியாதவங்க உட்காந்துக்கோங்க சேர்ல. முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு சொல்லப்படும். முழங்கால் படி